ஹலோ. ம். இப்பதான் ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன். இல்ல சாப்பிடணும். ஆர்டர் போடணும். ம். சரி. நான் அப்புறம் பேசுறேன். ம்ஹும். The number you are calling is either switched off or not reachable at the moment. Please try later. கேன்சல்டா. Pradeep tragically lost his life in road accident while delivering food. Pradeep was known for his dedication, humanity, and kindness, who worked hard every day, often under difficult conditions. ஹலோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மம்மி எனக்கு கொஞ்ச நேரம் விட்டு கால் பண்ணுறேன் ப்ளீஸ். சொல்டி. அது ஏன் கேட்குறேன், இன்னைக்கு ஒர்க் லோட் எப்படி இருந்துச்சுன்னா தலை அப்படி வலிச்சிச்சு, என்னால் ஒன்றுமே முடியல.
நான் அந்த கால் அட்டன் பண்ணியிருக்க கூடாது.
நீ அது டெலிவரி பாய் தானே? நீ தான் செத்துட்டல, இங்க என்ன பண்ற? ஏன் எனக்கு டார்ச்சர் பண்ற? உன்னை பழி வாங்கவோ இல்லை பயப்படுத்தவோ வரல. நீ ஆரம்பிச்சு வச்சதை முடிக்க தான் இங்கே இப்போ வந்திருக்க. உனக்கு தெரியுமா, எனக்கு மிராக்கல்ஸ் மேலே நம்பிக்கையே இல்லை. அவள் பொறுக்கிற வரைக்கும். அவள் பேர் நிலா, என் பொண்ணு. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த டைமில் அன்னைக்கு என் ஒய்ஃபோட செத்தனா. என் பொண்ணுக்கிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஹலோ. ஹலோப்பா. சொல்லுமா. எங்க இருக்கீங்க? இப்போதாம்மா லாஸ்ட்டில் இது முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு தாம்மா வந்துட்டு இருக்கேன். அன்னைக்கு என்ன தெரியுமா? அம்மா சமையலுக்கு போன நாள். தெரியுமா இன்னைக்கு என்ன நாள்? என் வீட்டுக்கு சீக்கிரம் வாப்பா. எவ்வளோ மணிக்கு வர? 9 o'clock அங்கே இருப்பேன். 9 o'clock வருவியா? கண்டிப்பாக வருவேன். சத்தியமா? சத்தியம். சீக்கிரம் வா. வச்சிட்டோமா? என் பொண்ணுக்கு நான் கண்டிப்பாக வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். அந்த டைமில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. வீட்டுக்கு போகிற வழி தானே நான் நினச்சி என்னோட லாஸ்ட் டெலிவரி கம்ப்ளீட் பண்ண கிளம்புனேன். அப்போது எனக்கு தெரியல இந்த ஒரு ஆர்டர் என்னோடய லைஃபை சேஞ்ச் பண்ணணுன்னு. சத்தியமா? நான் என் பொண்ணுக்கு ஃபைனலாக ஒரு குட் பை கூட சொல்ல முடியாத போச்சு. நான் வேணும்னு பண்ணல, என்னை மன்னிச்சிடு. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி கேபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? இல்லை,
ஞாபகம் இல்லை. அவங்க என்னோட வைஃப். அப்போ அவங்க 9 மாதம் ப்ரெக்னென்ட். 9 மாசம் பிரெக்னெண்டா? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவள் ரொம்பவே வீக்காக இருந்தா. பிரசவ வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அவ கூட என்னால் இருக்க முடியல. அதனால அவள் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணான். நீங்கள் அவசரப்பட்டு போனதுனால என்னோட வைஃப் வேறு கேபுக்கு வெயிட் பண்ணி கிளம்புனதால அவளால் டைமுக்கு போக முடியல. அவள் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி போயிருந்தா அவள் உயிரோட இருந்திருப்பாள். உங்களோட அவசரத்தினால ஒரு உயிர் போச்சு. நீங்கள் என்னோட விஷயத்தில் மட்டும் அவசரப்படலை, என் ஒய்ஃபோட விஷயத்திலும் அவசரப்பட்டிருக்கீங்க. நான் வேணும்னு பண்ணலை. இன்ஃபேக்ட் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு அன்னைக்கு நான் அவ்வளோ அவசரம் போனது மட்டும்தான் தெரியும். ஆனால் எதுக்கு நான் அவ்வளோ அவசரம் போனது தெரியாதுல்ல. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்னாச்சு? ஓகே 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 கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓடிபி சார் நான் அதிகமாக காசு தரேன், கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார். அன்னைக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷம் நான் லைட்டாக போயிருந்தேன்னா எங்கள் அப்பாவை என்னால் காப்பாற்றிருக்க முடியாது. 10 நிமிஷம் 2 பேரில் ஒரு உயிரை மட்டும்தான் காப்பாற்றணுன்ற ஒரு கட்டாயம். அதுக்குன்னு ஒரு உயிரை சாவடிச்சுட்டு இன்னொரு உயிரை காப்பாற்றணும் நான் சொல்ல வரல. ஆனால் எனக்கு அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணணும்னு தெரியல. எங்கள் அப்பாவை மட்டும்தான் காப்பாற்றணும்னு தோணுச்சு. என்னை மன்னிச்சுடு. எங்கள் அப்பா இல்லாத லைஃப்பை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ என்னோட பொண்ணுக்கும் அதே நிலைமை தானே. நீங்கள் யோசிச்சே பார்க்க முடியாத லைஃப் தான் என் பொண்ணு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறா.
அன்றைக்கி ஒரு டெலிவரி இருந்துச்சு. என்னால் அவள் கூட இருக்க முடியாத போச்சு. அவள் கூட ஒன்றா வாழத்தான் முடியல. ஆனால் அவள் செத்த நாளே செத்து சாவலாச்சு ஒன்று சேர முடிச்சிச்சு. என்னால தான் இதெல்லாம் ஆச்சு. நான் உங்க 2 பேரையும் கொண்டுட்டேன். ஒரு நல்ல ஃபேமிலி தெரிஞ்சும் தெரியாமலும் ஒடிஞ்சு போக நான் காரணமாயிட்டேன். என்னால ஒரு சின்ன குழந்தை அதை அழிச்சு. இல்லை, நீங்கள் யாரை கொல்லலை. ஆனால் உங்களுக்கு உங்கள் தப்பை சரி பண்ண ஒரு வாய்ப்பு. என் பொண்ணு இப்போ அவள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா கிட்ட இருக்கா. யாருமே இல்லாமல் தனிமரமாக இருக்கா. அவளுக்கு இப்போ 4 வயசு. அவளுக்கு வானம், பர்பிள் ஹேர் பேண்ட், மேங்கோ கேண்டி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு இன்னுமே நான் வருவேன் ஜன்னல் கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் எப்போ வேணாலும் வந்து நான் பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் நான் இனிமே வரமாட்டேன்னு அவளுக்கு தெரியாது. என் வயசு ஆகும்போது என் பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், நான் அவளுக்கு ஒரு அம்மாவும் அப்பாவுமா இருப்பேன்னு. நான் நினச்சி கூட பார்க்கல அவள் 2 பேரையும் எழுத்துடுவாள். இனிமே அவவும் பொறுப்பு. ஏன்னா நீதான் அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கன. இப்போ நீதான் எல்லாத்தையும் திரும்பி அவகிட்ட கொடுக்கணும். அவளுக்கு உங்களோட மன்னிப்பு தேவையில்லை. அவளுக்கு பிடிக்க ஒரு கை தேவை. அவள் இனிமே ஜன்னல் கிட்ட வெயிட் பண்ண விடாதீங்க. இனிமே அவளுக்காக நீங்க எல்லாமுமா இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த நிமிஷத்துல இருந்து நான் தான் அவளுக்கு எல்லாமுமா இருப்பேன். இது சத்தியம். யார் நீ? என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? சரி வாங்க. என்ன விஷயம்? நான் நிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். யார் நீ? நான் ஏன் நிலாவை உங்க கூட அனுப்பிச்சு வைக்கணும்? நிலாவோட அப்பா செத்து நிலா தனியா நிக்கும் போது எங்க இருந்த நீ? நான் சொல்றேன். இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். இப்போ நிலா மட்டும்தான் என்னோட எல்லா கேள்விக்கும் பதிலா இருக்கா. இப்போ குற்ற உணர்ச்சியில ஒரு தாய்மையா வாங்க முடியும்னு நீ நினைக்கிறியா? நிலாவோட அப்பா என் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. நான் நிலாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். ஆனா அப்போ அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவனா இல்லை. ஆனா இப்போ அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக்க என் வாழ்க்கையை நிலாக்காக கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க நம்பிக்கைக்கு தகுதியானவனா இல்லை.
இங்க நிக்க கூட உரிமை இல்லை. நிலாவோட அப்பா செத்த அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நைட்டும் அவர் குரல் என் காது கேட்டுட்டே இருக்கு. அந்த குரல்ல கோவமாவும் இல்ல குற்றச்சாட்டும் தெரியல. ஆனா கேக்குற குரல் அவர் சொல்ல முடியாம போன அந்த கதை ஏன் மூலமா நிறைவேற்ற நினைக்கிறாரோ என்ன. பல வருஷமா நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தனிமை தான் என்னோட முடிவு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா எப்போ அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தனோ அப்ப தெரிஞ்சிச்சு அது என்னோட முடிவு இல்லை, தண்டனைன்னு. எனக்கு தெரியும் அவளோட அப்பா இடத்த என்னால எடுத்துக்க முடியாது. ஆனா கண்டிப்பா நிலா ஜன்னல்கிட்ட உட்காந்துட்டு யாருக்காகவும் வெயிட் பண்ணாம நான் பார்த்துப்பேன். என்னால எல்லாத்தையும் சரியாக்க முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற எல்லா ஆசையும் மிச்சம் இல்லாம அவளுக்காக கொடுப்பேன். ப்ளீஸ். நிலாவோட அப்பா என்கிட்ட ஒரு முறை என்ன சொல்லிக்கிறாரு தெரியுமா? அம்மா, உள்ள பாப்பா தூங்கினுக்குது, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம், எந்த தைரியத்துலப்பா பாப்பாவை என்கிட்ட விட்டு போற? அம்மா, என் குடும்பத்துக்காக யாரெல்லாம் உண்மையாக கண்ணீர் விட்டு அழுவுறாங்களோ அவங்கள நீங்கள் கண்மூடி நம்பலாம். அதே மாதிரி தான்மா நீங்கள் எங்களுக்காக சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு போதாதா? நிலா, உங்களுக்கு எங்க அப்பா எங்க இருக்கிறான்னு தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க அப்பா வானத்துல தூங்குறாருன்னு, இனிமே வர மாட்டாருன்னு. ஆனா எனக்கு குட் நைட் சொல்லாம எப்படி எங்க அப்பா வானத்துல தூங்கலாம்? எனக்கு பாடு பதில் தூரத்துல இருந்து கேட்குது. ஆனா என் அப்பா பக்கத்துல வந்து பேச மாட்டேங்கிறாரு. என்ன தப்பு பண்ணிட்டேனா? அப்பா என் மேல கோபமா இருக்கிறாரா? அப்பா கிட்ட நான் எத்தனை தப்பு பண்ணியிருந்தா சாரி சொல்லுவீங்களா? உனக்கு எல்லாமுமா நான் இருப்பேன். எல்லாத்தீங்க போலாமா? இப்பவும் அவ தூக்கத்துல அழுவுறா. இனிமே அவ வாழ்க்கையில அழுவாம பாத்துக்க. இனிமே அவ உன் பொறுப்பு. ஆமா வாமா. எனக்கு நிறைய ஐஸ் வேணும். ஐஸ் சாப்பிடக்கூடாது, அப்பா திட்டுவாரு தானே. திட்ட மாட்டாரு. ஏன்? இங்க இல்லையே. யார் இருக்காங்க? யார பாக்குற? அப்பாவா? அம்மா. இங்கே கட் பண்ணுறோம் சார். இதுதான் சார் ஸ்கிரிப்ட். உங்களுக்கு ஓகேனா இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது. என் அசிஸ்டண்ட்கிட்ட நான் சொல்கிறேன். நான் பட்ஜெட்டை பற்றி பேசிக்கலாம். இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. எது இருந்தாலும் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.